இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே அரப் ஸ்பைஸ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அரப் ஸ்பைஸ் தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் மொறுன்னு வெங்காய தோசையும் பொடி தோசையும் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்க்குறவங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அடுப்பில் ஒரு கல் வச்சுக்கோங்க. நான்ஸ்டிக்கை விட இரும்பு கல்லில் இருந்தால் தோசை ரொம்ப ருசியாக இருக்கும். கல் கொஞ்சம் காயட்டும். இதுக்குன்னு மாவு எதுவும் அரைக்க வேண்டாம். நம்ம இட்லி தோசைக்கு அரைக்கிற மாவையே உப்பு போட்டு கொஞ்சம் கரைச்சி நம்ம இப்போ தோசை ஊற்றிடலாம். வெங்காய தோசைக்கு நம்ம வெங்காயம்லாம் வதக்க வேணாம். நீங்கள் அப்படியே பச்சையாக கட் பண்ணி சேர்த்துக்கிட்டிங்கன்னா தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது நான் பெரிய வெங்காயத்தை 1-2 கட் பண்ணியிருக்கேங்க. ரொம்ப பொடியாக கட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதை எல்லா இடத்துலையும் நல்லா தூவி விட்டுறலாம். அதுக்கப்புறம் பொடியாக கருவேப்பிலையும் மல்லித்தலையும் கொஞ்சமாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் தோசை மேலே ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இப்போது லைட்டாக இதை ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். அப்போ தான் நம்ம திருப்பி போடும் போது வெங்காயம் உதிராது கல்லில். அடுத்ததாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு, திருப்பி போட்டுடலாம். உங்களுக்கு ஃப்ளேவருக்கு வேணும்னா கொஞ்சமாக மிளகாய் தூள் இல்லைனா லைட்டாக இட்லி பொடி இந்த மாதிரி நீங்கள் தூவி கூட நீங்கள் திருப்பி போட்டுக்கலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். திருப்பி போட்டு சிம்மில் ஒரு நிமிஷம் வச்சுருங்க. மொறுன்னு வெங்காய தோசை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம எடுத்துடலாம். பாருங்கள், வெங்காயம்லாம் நல்லா தோசையோடு ஒட்டியிருக்கு. இப்போது வெங்காய தோசை ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். அடுத்ததாக இப்போ நம்ம பொடி தோசை எப்படி செய்யலான்றதை பார்த்துடலாம். கல் காஞ்சதுக்கப்புறமா நம்ம தோசை ஊற்றிடலாம். கொஞ்சம் மெலிசாவே ஊற்றிக்கோங்க. அப்போ தான் நல்லா மொறுன்னு தோசை கிடைக்கும். இப்போது கையை வச்சு இட்லி பொடி நல்லா தூவி விடுங்க. ஸ்பூனெல்லாம் தூவினிங்கன்னா அந்தளவுக்கு ஸ்ப்ரெட் ஆகாது. உங்களுக்கு இட்லி பொடி லிங்க் வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நல்லா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா தூவி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை சேர்த்துக்கலாம். எனக்கு நல்லெண்ணெய் ஃப்ளேவர் தான் ரொம்ப பிடிக்கும், அதனால கொஞ்சம் நிறையாவே விட்டுக்கிட்டேன். இப்போ ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம திருப்பி போட்டுடலாம். திருப்பி போட்டு சிம்லே ஒரு நிமிஷம் குக் ஆகட்டும். அவ்வளோதாங்க, மொறுன்னு இப்போ நமக்கு பொடி தோசையும் ரெடி ஆகிடுச்சு. தேங்காய் சட்னியோடு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மொறுன்னு வெங்காய தோசையும் பொடி தோசையும் உங்கள் ஃபேமிலிக்கு செஞ்சு கொடுத்து அசத்துங்க. உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய வீடியோஸ் வேணும்னா அரப் ஸ்பைஸ் தமிழில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.